தெற்கை போல வடகிழக்கு பிள்ளைகளும் சிறந்த கல்வியை பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு பிரதமர் ஹரணியிடம் ரவிகரன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். கல்விக்கான முதலீடு செலவல்ல, அது எதிர்காலத்திற்கான முதலீடு என குறிப்பிட்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கல்விக்கான ஒதுக்கீடுகளை சமத்துவ அடிப்படையில் மேற்கொண்டு தெற்கின் பிள்ளைகளைப் போல வடகிழக்கின் பிள்ளைகளும் தரமான, சமத்துவமான, சிறப்பான கல்வியை பெறுவதை இவ்வாண்டிலிருந்தே உறுதிப்படுத்துமாறும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய அவர்களிடம் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை வன்னியில் பெருமளவான பாடசாலைகளில் உட்கட்டமைப்பு வசதியின்மை, அதிகளவான அதிபர் ஆசிரியர் பணியாளர்களின் ஆளணி வெற்றிடங்கள் காணப்படுதல் உள்ளிட்ட விடயங்களையும் தகவல் தொழில்நுட்ப கல்வியில் ஏனைய மாகாணங்களை விட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பின்தங்கிய நிலையில் காணப்படுவதையும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் தான் கல்வி அமைச்சுக்கும் பொறுப்பு. எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோரிடமும் இருக்கின்றது. கல்வியில் தரம், சமத்துவம் மற்றும் சிறந்து விளங்குதல் என்ற நோக்கிலே அரசின் இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கான ஒதுக்கீடுகள் அமையப்பெற்றிருக்கின்றது. தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமே கல்வி என்ற வகையில் குறிப்பிடத்தக்க ஒதுக்கீடுகள் இம்முறை பாதீட்டிலே உள்ளடக்கப்பட்டமையை இந்த நேரத்தில் வரவேற்று கொண்டு, கல்விக்கான ஒதுக்கீடு தீவளாவிய வகையில் சமத்துவ அடிப்படையில் பகிரப்படுவதை தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் என்று வன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாடசாலை உட்கட்டுமான மேம்பாட்டுக்காக 10,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதை வரவேற்கின்றோம். போதுமானதற்ற கட்டிடங்கள், கட்டி முடிக்காத வகுப்பறை கட்டிடங்கள், நூலகங்கள், ஆய்வுக்கூடங்கள் இன்றி வன்னி பிராந்திய பாடசாலைகள் இன்னமும் இருப்பதை தங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். வன்னியில் வாழும் எங்கள் பிள்ளைகள் போதுமான ஆசிரியர்கள் இன்றி, இணைய வசதியின்றி, முறையான வழிகாட்டல்கள் இன்றி பாடசாலை மட்டத்திலே மிகவும் இடர்படுகின்றார்கள். பாடசாலைகளில் நிலவும் இடைவிலகல்கள் இன்றளவும் வன்னி பிராந்தியத்திலே அபாய நிலையிலேயே காணப்படுவதை இப்பேரவையிலே முன்வைக்கின்றேன். வன்னி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்கொள்ளும் சவால்களில் முதன்மையானவை ஊழியர் பற்றாக்குறை. வன்னி மாவட்டத்தில் உள்ள 6 கல்வி நிலையங்களில், குறிப்பாக முல்லைத்தீவு கல்வி நிலையத்தில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், அழகியல் பாடங்கள், விசேட கல்வி, உயர்தர பௌதிகவியல், இணைந்த கணிதம், வணிக கல்வி பாடங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது. 1AB பாடசாலை தொடக்கம் வகை 2 பாடசாலை வரை உரிய பாட ஆசிரியர்கள் இன்மையால் நீங்கள் முன்மொழியும் தரமான கல்வியை எங்கள் மாணவர்கள் பெற இயலாதுள்ளனர். தரமான கல்விக் கொள்கையை எங்கள் வன்னியிலும் உறுதிப்படுத்துவீர்களா என்றுதான் கேட்கின்றோம். மிகவும் கடைசி நிலையில் உள்ள ஷெம் கல்வியில் உள்ள எங்கள் மாவட்டத்தின் முல்லைத்தீவு ஆசிரிய ஆளணி தேவைக்கு உங்கள் வரவு செலவு திட்டம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பல பாடசாலைகளில் போதுமான அளவில் கல்வி சாரா ஊழியர்கள் இல்லை. முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் மாத்திரமே 392 ஆளணி வெற்றிடங்கள், இவர்களில் 322 ஆசிரியர்கள், அதிபர் சேவைக்குரியோர் 23, காவலாளிகள் 20 பேர், பாடசாலை பணியாளர்கள் 12 பேர், விஞ்ஞானம், கணிதம், தகவல் தொழில்நுட்பம் உட்பட 10 துறைகளுக்கு ஆசிரிய ஆலோசகர்கள் இல்லை. 14 பாடசாலைகளில் அதிபர்கள் இல்லை. வவுனியா தெற்கு வலயத்தில் 29 காவலாளிகள், 10 பாடசாலை பணியாளர்கள் உள்ளிட்ட ஆளணி வெற்றிடங்கள் உண்டு. பட்டதாரிகளை உள்ளீர்ப்பு செய்யும் வகையில் பாடசாலைகளில் பணியாற்றும்
அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான நிரந்தர தீர்வுதான் என்ன? ගරු මන්ත්‍රතුමනි ඔබතුමාගේ කාලය තව විනාඩි 2යි. கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே, நீங்கள் சொல்லும் தரமான கல்வி, சமத்துவமான கல்விக்கான வாய்ப்புகளை எங்கள் பிள்ளைகள் பெறுவதையும் உறுதிப்படுத்துங்கள். இதுவரை நாங்கள் பெறவில்லை என்பவற்றுக்கான சான்றுகளே இவை. தகவல் தொழில்நுட்ப நிலை மாற்றத்திலும் ஏனைய 7 மாகாணங்களை விடவும் வடக்கும் கிழக்கும் பின்தங்கியே உள்ளது. கௌரவ கல்வி அமைச்சரே, இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களில் போதுமானதற்ற தகவல் தொழில்நுட்ப மற்றும் தொலைக்கல்வி நிலையங்கள் இல்லாத மாகாணங்கள் வடக்கும் கிழக்கும் தான். கிழக்கிலே 4 கல்வி வலயங்களிலும் வடக்கிலே 3 கல்வி நிலையங்களிலும் தகவல் தொழில்நுட்ப வள நிலையங்கள் இல்லை. இந்த பாகுபாடு ஏன்? பாராளுமன்ற உறுப்பினராக நான் சார்பாகும் வன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவு கல்வி வலயத்துக்கும் மன்னார் கல்வி வலயத்துக்கும் இதுவரை அவ்வள நிலையங்கள் ஏன் இன்னமும் வழங்கப்படவில்லை? இங்குள்ள ஆசிரியர்கள் போதுமான பயிற்சியை பெறும் வசதிகளற்று காணப்படுகின்றனர். இங்குள்ள பெரும்பகுதி கணனிகள் பழுதடைந்து காணப்படுகின்றன. இலத்திரனியல் கருவிகளை பதிவளிப்பதில் உள்ள இறுக்கமான நடைமுறையால் பல பாடசாலைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல கணனிகள் இலத்திரனியல் குப்பைகளாக அறைகளில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. 2024 முல்லைத்தீவு கல்வி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்விலே 57% மேசை கணனிகள் பழுதடைந்து காணப்படுவதை இனங்காண முடிந்தது. வவுனியா தெற்கு கல்வி நிலையத்தில் 75% மேசை கணனிகள் பழுதடைந்துள்ளன. திருத்தப்படாதுள்ள கணனிகள் கிடப்பில் போடப்படும் போது சிறு பிழைகள் பெரும் பிழைகளாகின்றன. காவலாளிகள் இன்றைய சூழலில் அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பழுதான கணனிகள் பாகங்கள் ඔබතුමාගේ කාලය අවසానයි. 1 minute please. இலத்திரனியல் கருவிகளின் திருத்தம் மற்றும் பதிவளித்தலில் உள்ள இறுக்கமான நடைமுறைகளால் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகள் இடர்களை எதிர்நோக்குகின்றனர். ஆய்வாளர் கருணாகரன் உள்ளிட்ட பலரின் ஆய்வுகளும் இதற்கு சான்று. கௌரவ கல்வி அமைச்சரே, இலத்திரனியல் கணனிகளை முகாமை செய்வதில் பொருத்தமான சாத்தியப்படாத நடைமுறைகளை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தொழில்நுட்ப நிலை மாற்றத்துக்கு மேலாக வன்னியில் உள்ள பல பாடசாலைகள் போதுமான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை. பல வன்னி பாடசாலைகளில் முறையான சுகாதார வசதிகள் இல்லை. இது மாணவர்களை பாதிக்கின்றது. பல பாடசாலைகளில் விஞ்ஞான ஆய்வுக்கூட வசதிகள் இல்லை. ஸ்டெம் கல்விக்கு தேவையான செயல்முறை பயிற்சிகளை எங்கள் மாணவர்கள் பெற இயலாதுள்ளனர். வன்னி பிராந்திய பாடசாலைகளில் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிலையில் தாங்கள் அறிந்ததுதான், கல்விக்கான முதலீடு செலவல்ல, அது சிறந்த எதிர்காலத்துக்கான முதலீடு என்பதை கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.